ஓம் ஆதிமகா கணபதியே போற்றி போற்றி. ஆதி மூலமாய் உருவாகி கணங்களின் அதிபதியாய் இயங்கி விக்னங்களை நீக்கும் மகா கணபதியாய் திகழ்கின்ற யாம் அன்பினால் நிறைந்த ஆன்மாக்களுக்கு சத்தியங்களை உணர்த்திட முனைகின்றேன். உலகம் என்பது ஓர் இயங்கு கூடமாகும். இயக்கம் என்பதோ மாயைகளை உருவாக்கும் ஓர் நிலையாகும். சக்தியே இயக்கம், சக்தியே மாயையின் மூலம். கணபதியாகிய யாம் மூலமாய் நிலைப்பதினால் உருவான மாயைகளை நீக்கிடவே முனைகின்றோம். அகத்திய ரிஷிகளின் ஆன்ம சக்தியினை கொண்டு அவரது ஆன்மலிங்க ரூபங்களையும் ஏற்று பூஜிப்பதன் மூலம் மானுடர்கள் எமது ஆன்ம ஒளியோடும் பூரண தொடர்பு கொள்கின்றனர். எனினும் மாயையின் காரணமாக உணர்தல் குன்றியுள்ளது. ஒளி என்பது எங்கிருந்து உருவாகின்றது? மனித வாழ்விற்கு ஒளியின் அவசியம் எத்தகையது? ஒளி கொண்டு உணர்வுகளை பெருக்கி அன்பினை அதிகரிப்பது எங்கனம் போன்ற வினாக்களுக்கு அனைவரும் விடை அறியுங்கள். ஒளி என்பது யாது? ஒளி குறித்த தத்துவ நிலைகள் இரண்டு உண்டு. ஒன்று வெப்பம், மற்றொன்று வெளிச்சம். இவை இரண்டும் ஒன்றிணைந்தே மானுட வாழ்விற்கு எரிபொருளாக அமைந்திடும். ஒளி என்பது வெளிச்சம் எனும் தன்மையினை மாத்திரமே அருள்வதினால் மானுட இயக்கம் மலராது. ஒளி என்பது வெப்பத்தினை மாத்திரமே உமிழ்வதினாலும் பூரண இயக்கம் மலர்வதில்லை. வெளிச்சம், வெப்பம் இரண்டும் சம அளவு நிறைந்த ஒளி ஒன்றே இயக்கத்திற்கான எரிபொருளாகும். மனிதர்கள் நன்கு ஆழ்ந்த சிந்தனை புரிந்தால் தங்களது வாழ்வினை எழிலாய் அமைத்திடலாம். மேலும் தேவையான தருணங்களில் ஒளியின் இருவேறு தன்மைகளை உகந்த வண்ணம் ஏற்றிடலாம். ஒளி என்பது எங்கிருந்து உருவாகின்றது எனில் வெட்டவெளி எனும் வெற்றிடத்திலிருந்தே உருவாகின்றது. இருப்பினும் மனிதர்களின் ஆன்மாக்கள் ஒளியினை பெறுவது சூரியனாம் பரமாத்மாவினின்றே. சூரியன் என்பது அதீத வெப்பத்தை பொழிகின்றது. எனினும் அவை பூமியினில் மாத்திரமே பெரும் விளைவுகளை உருவாக்குகின்றது. வேறு எந்த ஒரு கோளிலும் இயக்கத்தை உருவாக்குவது இல்லை. சூரியனை வெகுவாய் நெருங்கியுள்ள கோள்கள் உச்சமான வெப்பத்தினை ஏற்பதினால் உயிர்களின் இயக்கம் நிகழ்வதில்லை. தொலைவினில் உள்ள கோள்கள் வெப்பத்தினை குன்றியுள்ள நிலையில் ஏற்பதினால் இயக்கம் நிகழ்வதில்லை. எனில் அறிய வேண்டியது யாதெனில் வெப்பமும் வெளிச்சமும் சீராய் பரவ வேண்டும் என்பதே. மனித வாழ்விற்கு சீரான வெப்பமும் வெளிச்சமும் நிறைந்த ஒளி ஒன்றே அவசியமாகும். ஏனெனில் வெப்பம் என்பது உயிர் சக்தி, வெளிச்சம் என்பது ஆன்ம சக்தி. வெப்பம் பெருகினால் மனிதர்களின் புற இயக்கம் மலரும். வெளிச்சம் பெருகினால் அக இயக்கம் மலரும். வெளிச்சம் என்பது வெப்பம் எனும் தீயினால் உருவாகினும் குளிர்ச்சி பொருந்தியதாக அமைந்திருப்பதே அதன் அபூர்வ தன்மையாகும். நெருப்பு என்பது வெப்பத்தை உமிழ்கின்றது. எனினும் நெருப்பினின்று விலகி நின்றால் அதன் வெளிச்சத்தில் வெப்பம் இருப்பதில்லை. காரண காரியம் உணருங்கள். ஒரு மனித உடல் உருவாவதற்கு
அதீத வெப்பம் தேவை, ஆயினும் வெளிச்சம் தேவையில்லை. எனில் தாயின் கருவறையில் உருவாகும் ஓர் குழந்தையின் உடல் வளர்ச்சி அடைவதற்கு உயிர் சக்தி எனும் வெப்பமே அதிகம் தேவை. எனினும் வெப்பத்தினை உருவாக்கிட குளிர்ச்சி பொருந்திய, ஒளி பொருந்திய, வெளிச்சம் பொருந்திய ஆன்ம துகள் எனும் பாதரச துகள்கள் அவசியமாகின்றன. அனைவரும் உணர வேண்டிய சத்தியம் இதுவே. மனித வாழ்வு என்பது அதீதமான குளிர்ச்சி பொருந்திய வெளிச்சம் எனும் ஒளி சக்தியினால் உருவாக்கப்பட்டு அதிதீவிர வெப்ப சக்தியாக உருமாறி உடலானது வளர்ச்சி கண்டு பின் மனிதனாய் மலர்ந்து இயங்கி இறுதியில் மீண்டும் வெப்பம் குன்றி இயக்கம் குன்றி ஒளியின் மாற்றுத்தன்மையினை அடைகின்றது. மனிதர்கள் மரணிக்கும் தருணத்தில் வெப்பம் குன்றுவதால் ஆன்ம ஒளி எனும் வெளிச்சம் பெருகி இருக்கும். வாழ்கின்ற காலத்திலேயே மனிதர்கள் தனது இயக்கத்தினை குளிர்ச்சி பொருந்தியதாகவும் வெளிச்சமானதாகவும் மாற்றி அமைப்பதே முக்திக்கு வழிவகுக்கும். ஏனெனில் உயிரின் வெப்பசக்தி எனும் எரிபொருள் முழுமையாக செலவிடப்பட்ட பின்னர் ஆன்ம சக்தியான வெளிச்சம் ஈர்ப்பு சக்தி கொண்டு அதிதீவிரமாய் உயிரினை உடலினை விட்டு பிரித்து ஏற்றுவிடுகின்றது. ஒளி தத்துவத்தினை அனைவரும் உணர வேண்டும். ஒரு முறை பிறவி கண்டால் முக்தி கிட்டுவதில்லை. பல பிறவிகள் ஏற்ற பின்னரே இறைவனை நாடிய பயணம் துவங்கிடும். இறுதியில் இறுதி பிறவி என்பது எவ்விதம் உணரப்பட இயலும் எனில், பிறவி துவங்கிய காலம் முதல் இறை நாட்டம் அதிகரிக்கும். இறைவனை தேடி திரிகின்ற மனம் பல்வேறு செயல்களையும் மாற்றிடும். எனில் இயற்கையாகவே உடலில் வெப்பசக்தி குன்றி காந்த சக்தி பெருகத் துவங்கும். தேடுதல் என்பது உதிக்கத் துவங்கினால் நன்று என்றும், உயிரானது ஆன்மாவினை நோக்கியே பயணிக்க வேண்டும், அகப்பயணம் சிறக்க வேண்டும் எனில் இறை தேடுதலே துவக்கமாக அமையும் என்றுமே அறிந்திடல் வேண்டும். ஒளியை நோக்கிய பயணம் என்பது வெப்ப சக்தியினால் உருவாக்கப்பட்டு வெளிச்சத்தினை நோக்கியே சென்றிடும். ஓர் ஒளியினால் மாத்திரமே மற்றுமோர் ஒளியினை நாடியும் தேடியும் பயணிக்க இயலும். மானுடர்களின் உயிர் எனும் வெப்பம் நிறைந்த ஒளியும் வெளிச்சம் எனும் ஆன்ம ஒளியும் ஒருங்கிணைந்தே பரமாத்மாவின் ஒளியினை நாடுகின்றன. எனினும் உணர்வுகளின் மூலமே தேடுதலும் பயணமும் நடைபெறுகின்றது. ஓர் ஒளி ரூபமானது தன்னை விட வீரிய ஒளியினை கொண்ட ஓர் ரூபத்தினால் மாத்திரமே ஈர்க்கப்படும். அதனை நோக்கியே பயணித்து ஒன்று கலந்தும் செயல் புரிந்திடும். எனில் ஈர்க்கப்படுவதும் ஓர் உணர்வு அலையினால், பயணிப்பதும் ஓர் உணர்வு அலையினால் என்றுணருங்கள். இதனையே அன்பு என்று அறியலாம். அன்பு எனும் அலையானது வெளிச்சம் எனும் ஒளியிலிருந்து வெளிப்படும். அதனை அடைய வேண்டும் எனும் உணர்வானது வெப்பம் நிறைந்த ஒளியிலிருந்தே வெளிப்படும். ஆன்ம ஒளியிலிருந்து வெளிச்சம் எனும் தன்மையானது ஆழமான அன்பினை வெளிப்படுத்திய வண்ணமே இருக்கும். உயிர் ஒளி என்பது இயங்குவதற்கு தேவையான வெப்பத்தினை பல்வேறு உணர்வு அலைகளாகவே வெளிப்படுத்தும். மனிதர்கள் இறைவனை நாடியே பயணிக்க வேண்டும் எனில் முதலில் தனது உயிரினிடமிருந்து வெளிப்படுகின்ற உணர்வு அலைகளை கண்டுணர்ந்து சீரமைத்து பின்னர் ஆன்ம ஒளியினை நோக்கியே செலுத்திடல் வேண்டும். ஆதிமூல கணபதியை தொழுகின்ற தருணத்தில் ஆன்ம ஒளி பெருகும். அதன் மூலம் இறை உணர்வுகளையும் கண்டுணர வேண்டும். ஒரு சில தினங்களில்
ஆன்மாவின் குளிர்ச்சியும் வெளிச்சமும் இயற்கையாய் பெருகியிருக்கும் சில தினங்களில் உயிரின் வெப்பசக்தியும் இயக்கமும் இயற்கையாய் பெருகியிருக்கும். அன்பு நிறைந்திருக்க வேண்டும் எனில் எத்தருணங்களில் உயிரின் ஒளியினை காட்டிலும் ஆன்மாவின் ஒளி சக்தி வீரியமாய் வெளிப்படுகின்றது என்பதனை கண்டுணர்ந்து இயங்க வேண்டும். இதனையே ரிஷி குலத்தோர் சீராய் வடிவமைத்தனர். நிலவானது தேய்வதும் வளர்வதும் இத்தகைய சாஸ்திர நிலைகளையே வெளிப்படுத்தும். ஒரு மனிதன் விடியலில் கண் விழித்தவுடன் ஆழ்ந்து சுவாசித்து இன்றைய தினம் உடலில் வெப்பம் பெருகியுள்ளதா, குளிர்ச்சி நிறைந்துள்ளதா என்றுமே அறிய வேண்டும். சந்திரனை கொண்டு உருவாக்கப்படும் திதிகள் யாவுமே மிக உயரிய ஞானத்தினை வெளிப்படுத்தும். சதுர்த்தி எனப்படும் தினம் அதிலே 2 உண்டு. வளர்பிறை சதுர்த்தி என்பது ஆன்மாவின் ஒளி கூடி உயிரின் இயக்கம் குன்ற வேண்டிய தினமாக இயற்கையிலேயே அமைந்திருக்கும். முழு நிலவு தினம், அமாவாசை தினம், சதுர்த்தி, பஞ்சமி மற்றும் ஏகாதேசி திதிகளில் ஆன்ம ஒளி எனும் காந்த சக்தி நிறைந்த வெளிச்சம் கூடியிருக்கும். பிரதமை, அஷ்டமி, நவமி போன்ற திதிகளில் உடல் சார்ந்த உயிரின் சக்தி பெருகியிருக்கும் எனில் ஆராய்ந்து நின்று உணர்வுகளால் செயல்புரிய வேண்டும். மாற்று செயல் ஆற்றுவது நன்றன்று. ஆன்ம சக்தி இயற்கையாய் பெருகும் தருணங்களில் இறைவனை வழிபட்டு அகப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். உடலின் சக்தி நிலைகள் பெருகும் தருணத்தில் புறப்பணிகளை எளிதாய் நிறைவுறுத்திடலாம். சிந்தனை ஒன்றே ஒளியின் தன்மைகளை உணர்த்தும். அன்பினால் நிறைந்திட ஆன்ம ஒளியே பெருக வேண்டும். உணர்ந்து செயலாற்றினால் முக்தி மார்க்கம் எளிதாகும். பூரண நல்லாசிகள்.